சத்திய வேதத்தை விளக்கே தாருமே. வார்த்தையினாலே வானங்களையும் அதில் உள்ளவைகளையும், பூமி அதில் உள்ளவைகளையும், சமுத்திரங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவருமாகிய வார்த்தையாகிய தேவனே, வார்த்தையாகிய இயேசுவே, வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, உமக்கே சதா கனமும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த மற்றற்ற மகிமையான மாசிலா நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் டிபிசி தமிழ் பைபிள் காலேஜினுடைய மாணவர்கள் யாவரையும் உலகமெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற விஷயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானவர் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள், அதாவது மரியாள், பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பும் மரியாளும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். திருமணத்துக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இப்பொழுது மரியாள் பரலோக திட்டத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு நபராக தேவனால் பரலோகத்தால் தேர்வு செய்யப்படுகிறார். அப்படி யோசேப்பும் தேர்வு செய்யப்படுகிறார். அதிலே திருமணத்துக்கு முன்பதாக, அதாவது திருமண பந்தத்துக்கு முன்பதாகவே கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் உத்தமையாய் வாழ்ந்த அருமையான மரியாள் அவர்கள் வார்த்தை மாம்சமாக வர வேண்டும் என்கின்ற தேவ திட்டத்தில் தேவகுமாரன் சிசுவாக, குழந்தையாக கருவிலே சுமக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் அறிவிக்கப்படுகிறது. ஐயோ, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் பொழுது, உண்மைதான், நீ புருஷனை அறிய வேண்டிய அவசியமில்லை. இது பரலோகத்தில் இருந்து அருளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகிற அதிசயம், நீ அமைதியாக, பொறுமையாக, தாழ்மையாக காத்திரு, அந்த அதிசயம் நடக்கும். இப்படிதான் செய்தி. இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த செய்தியை தேவதூதன் மரியாளுக்கு அறிவித்தது போல யோசேப்புக்கும் அவர் அறிவிக்க கடந்து செல்கிறார். அப்பொழுது மத்தேயு 1:20 பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கருத்தரிக்கப்படுகிறாள். இந்த செய்தியை அங்கே யோசேப்புக்கு தேவதூதன் அறிவிக்கிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய செயல், இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் இருப்பதால், அதாவது வார்த்தையாகிய கடவுள் மனிதனாக வர வேண்டிய, பிறக்க வேண்டிய, சாயல் அடைய வேண்டிய அவசியம் இருப்பதால், தேவ திட்டத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கூட இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த செயல்பாடுகள், அவருடைய ஈடுபாடுகள் இருக்க வேண்டும். இது தேவ நீதி. அவர் கடவுளாக, இயேசுவானவர் வார்த்தையின் கடவுளாக இருக்கும் வரைக்கும் ஆவியானவருடைய உதவி என்று அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், கடவுள், நம்முடைய ஆண்டவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையாகிய கடவுள் 3 சாட்சிகளாக பிதா என்கின்ற பதவியிலும், குமாரன் என்ற பதவியிலும், பரிசுத்த ஆவியானவர் என்ற ரீதியிலும் அறியப்பட்டிருக்கிறார். 3 ஆழ்த்தத்துவங்களுடைய நம்முடைய ஆண்டவர் ஒரே கடவுள், வார்த்தையாகிய ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். இதை குறித்து ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய வேதாங்கம கல்லூரியிலே அடிப்படையிலே ஆச்சரியமான வேதாராய்ச்சி பாடங்கள் இருக்கிறது, நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நாம் கவனித்தால், இங்கே யோசேப்பும் அதிர்ச்சி அடைகிறார். எப்படி என்று சொல்லி தேவதூதன் சொல்லி இருந்தாலும், இவர் ஏதோ ஒரு சொப்பனம், சரி, உண்மையான சம்பவம், என்ன காரணமோ ஏது காரணமோ என்று சொல்லி தள்ளிவிடலாம் என்று எண்ணுகிறார். உடனே திரும்பவும் தான் தேவதூதன் சொல்றாரு, நீ அப்படி நினைக்காத, அவளை சேர்த்துக்கொள், அவளிடத்தில் தேவகுமாரன் பரலோகத்தில் இருந்து பரம திட்டத்தின்படி அவள் கருத்தரித்திருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பாத்திரங்களை கடவுள் பயன்படுத்த எடுத்துக்கொண்டார். பாத்திரங்களை எடுத்துக்கொண்டார்.
ஆகையினாலே அந்த பாத்திரம் தகுதியாக இருந்தபடினால் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்பானம் அருந்துகிறோம், தேநீர் அருந்துகிறோம். அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் அது நம்ம அந்த பானத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதை போல பரலோகம் ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்த மானுட வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த சகோதரி மரியாள் அவர்களை தேர்வு செய்கிறார். இங்கே இயேசுவானவர் மரியாளுடைய ஜெனட்டிக்கலி வந்த மரபு வழி வந்த மகன் அல்ல. அப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். இயேசுவானவர் மரியாளுடைய மரபு வழி வந்த மகன் அல்ல. அவர் பரலோகத்திலிருந்து வார்த்தையான கடவுள் மாம்சமாக மாறியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை வழி வந்த மரபு. ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதாமை பாருங்கள், தேவனால் உண்டானவன். ஆதாமுடைய ரத்தம், அவருடைய உடலுடைய எல்லா உறுப்புகளும் எங்கிருந்து வருது? வார்த்தைக்குள்ளிருந்து வருகிறது. எப்படி? கடவுள் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. ஆகையினாலே கடவுள் இந்த உலக பிரபஞ்சங்களை படைக்கும் பொழுது தன் வார்த்தையினாலே படைக்கிறார். இது எல்லாம் ஒன்றோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். வெறும் மரியாள் கருத்தரித்த ஒரு விடயத்தை நம்முடைய மூளையை வைத்துக்கொண்டு மனிதர்கள் இந்த கிரிட்டிசிசம் பண்ணுகிறவர்கள் சிந்திப்பார்கள். அப்படி அல்ல. முழு பரிசுத்த வேதாகம திட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பரிசுத்த திட்டம் வெளிப்படும். நீங்கள் பார்ப்பீங்கன்னா இயேசுவானவர் பிறப்பதை குறித்து இங்கே மரியாளிடம் மட்டும் அறிவிக்கப்படவில்லை. மரியாள் என்றும் அந்த தாய் பிறப்பதற்கு, அந்த சகோதரி பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே. நீங்கள் ஆதியாக 3:15 அந்த ஸ்திரீயின் வித்தை குறித்து எழுதியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா அதே மாதிரி சொல்றார் 7:14. அங்கே கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஏல் என்றால் தேவன், மேன் என்றால் நம்மோடு, வித்துன்னு அர்த்தம். நூ என்றால் அஸ். இமான் வித் நூ, அஸ் எல், காட். காட் வித் அஸ், கடவுள் நம்முடன் என்று பொருள். இதான் எபிரேயத்தினுடைய வேர்ச்சொல் பொருள். ஆகையினாலே அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது என்று வாக்களிக்கப்படுகிறது. இந்த வாக்களித்தபடி முன்னறிவிக்கப்பட்டு இனி ஏராளமான வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்திருக்கிறது. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யூதாவில் ஒரு செங்கோல் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாயின் அடிமரம் என்றும், தாவீதின் வேர் என்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சொல்லலாம்? அத்தனை தீர்க்க தரிசனமும் இயேசுவை வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை. தானியேல் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல்ல நீங்கள் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மேசியாவை குறித்து எழுதியிருக்கிறார் தானியேல். தானியேலுக்கு வெளிப்பாடு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேசியா என்றால் எபிரேய வார்த்தையிலே அது மெஷியா என்று மெனையாக வரும் பொழுது அது அபிஷேகம் என்று பொருள் கொள்ளுகிறது. அதே மஷியா என்பது பெயர் சொல்லாக வரும் பொழுது நம் ஆண்டவர் இரட்சகர் இயேசுவை குறிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே மெசியா என்னும் பெயர் சொல்லிலே இயேசு மட்டுமே குறிக்கப்படுகிறார் என்பதை இவ்விடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மெசியா என்ற எபிரேய வார்த்தையின் பொருள் பெயர் சொல்லிலே சரி, வினையிலும் சரி, அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லது அபிஷேகம் என்ற அர்த்தம். அபிஷேகம் என்றால் என்ன? வேதத்தில் நீங்கள் எபிரேயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு ரப் வித் ஆயில், எண்ணெய் பூசி தேய்த்தல். இவ்வளோ ரகசியம் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்களுக்கு அழகாக நாங்கள் எபிரேய மொழியின் அடிப்படையில் இருந்து வேத ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமையுண்டாவதாக. எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் சத்தியம் ஒன்றே வாழ்வு, சத்தியம் ஒன்றே நித்தியம், சத்தியம் ஒன்றே ஜீவன், சத்தியம் ஒன்றே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற அடிப்படையில் ஆவியாருடைய ஒத்தாசையோடு வேத ஆதாரங்களோடு கற்றுக் கொடுத்து வருகிறோம். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் அபிஷேகத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விளக்கம் இயேசு என்பது. இந்த இயேசு என்பவர் நீங்கள் கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். கிரேக்க வார்த்தை கிரியோ, CHRIO, கிரியோ என்கிற வார்த்தையிலிருந்து வேரிலிருந்து கிறிஸ்டோஸ் என்கின்ற வார்த்தை வந்தது. ஆகையினாலே இந்த கிரியோ என்பது கிறிஸ்டோஸ் என்று மாறும் பொழுது அது ஆச்சரியப்படுவீங்க. மெஷியா எப்படி
எண்ணெய் பூசுதல், எண்ணெய் தேய்த்தல், அதனுடைய பொருள் ஒரு காரியத்துக்காக நியமித்தல் என்பதே. நீங்கள் ஹீப்ரு டிக்ஷனரி போய் பாருங்க, கிரீக் டிக்ஷனரி போய் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் என்சைக்ளோபீடியாஸ் இருந்தால் போய் பாருங்க. நான் இங்கே ஆதாரம் இல்லாமல் எதையுமே கர்த்தருடைய சமூகத்தில் பேசுறது கிடையாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்டோஸை மாறும்பொழுது அங்கேயும் டு அனாயிண்டட் இருக்கிறது. அபிஷேகம் என்ற வடமொழி வார்த்தையை நாம் தத்தெடுத்திருக்கிறோம். இந்த வடமொழி வார்த்தை கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் உண்மையான நாம் தமிழ் பெயர்ப்பை பார்ப்போமானால் நியமித்தல் என்பதே இதனுடைய பொருள். கிறிஸ்து ஆகல அதிலிருந்து தான், அந்த கிறிஸ்டோஸ் என்பதில் தான் பெயர் சொல் கிறிஸ்ட். அந்த ரோமர்கள் லத்தீனில் கொண்டுட்டாங்க, கிரைஸ்ட்னு கொண்டாங்க. அது அப்படியே என்ன செய்ய, அந்த கிறிஸ்டோஸ் என்பது கிரீக்கில் இருந்து அப்படியே ரோமுக்கு லத்தீனுக்கு அப்படியே இங்கிலீஷுக்கு வரும்போது அது கிரைஸ்ட் என்றுமா இருக்கிறது. ஆகையினாலே தான் நாம் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம். இதனுடைய பொருளும் என்ன? அபிஷேகப்பட்டவர். மேசியா என்றால் அபிஷேகப்பட்டவர், அபிஷேகம் என்றால் நியமிக்கப்பட்டவர், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அபிஷேகம் என்று சொல்லி பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள் ஆதாரம் இல்லாமல். அபிஷேகம் என்று சொல்லி பலவிதமாய் திசை திருப்புகிறார்கள் ஆதாரம் இல்லாமல். தயவு செய்து சொல்லுகிறேன், புரிந்து கொள்வேன் என்று நினைக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே எந்த இடத்திலும் அபிஷேகம் என்றால் இதுதான் பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், தீர்க்கதரிசி அபிஷேகிக்கப்படுவார் அப்படின்னா தீர்க்கதரிசியாக நியமிக்கப்படுகிறார். ராஜாக்கள் அபிஷேகப்படுவார் அப்படின்னா ராஜாக்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இது போக பிரதான ஆசாரியர் நியமிக்கப்படுகிறார், அபிஷேகப்படுகிறார், ஆசாரியர் நியமிக்கப்படுகிறார். 3 பிரதானமான ஆட்கள், பிரதான ஆசாரியர், ராஜா, தீர்க்கதரிசி. இந்த 3 பேரையும் அபிஷேகிக்கிற பழக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியமித்தல் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஒரு குறிப்பிட்ட இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க, ஏசாயா 61 படிச்சு பாருங்க வீட்டில், இல்லையா? சிறைப்பட்டோரை விடுதலையாக்க அவர் அபிஷேகப்பட்டால் எழுதப்பட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் அதை தான் சொல்றாரு. பரிசுத்த வேத எழுத்துக்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38, லூக்கா 4:18, இப்படியாப்பட்ட வசனங்களில் அவருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்பது. ஆக இந்த விளக்கத்தை அறிந்து கொண்ட நாம், இந்த வார்த்தையாகிய கடவுள் இப்பேற்பட்ட வல்லமை பொருந்தியவராக, சர்வலோக அதிபதியாக, மண்ணுயிருக்கெல்லாம் ஆண்டவராக, இப்பொழுது அவர் மாம்ச வடிவிலே கன்னியின் வழியிலிருந்து வருகிறார். இயேசு ஒருபோதும் அங்கே யோசேப்போ அல்லது மரியாளோ மரபு வழியோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல. ஆனால் தாவீதின் சந்ததியிலே வர வேண்டும் என்பதால் அவர் அந்த சந்ததி வழியாக அவர் வருகிறார். அவ்வளவுதானே ஒழிய அவர் பிறப்பில் எவ்விதத்திலும் இரத்த சம்பந்தமான மரபு வழி சேரவில்லை. ஆகையால் தான் அவர் மனுஷ சித்தத்தினாலோ புருஷனுடைய இரத்தத்தினாலோ அல்ல, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம யோவான் 1:14 பார்க்குறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். நீதிமொழிகள் 16:6 பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுக்குள்ளே கிருபையும் சத்தியமும் இருக்கிறது. அவர் கடவுள். இன்னும் சொல்ல போனால் அருமையான அன்னை மரியாளுக்கும் அவர் கடவுள், அருமையான யோசேப் அவர்களுக்கும் அவர் கடவுள். அவர் மானிட உருவில் வந்தபடியால் அவரை வளர்க்க வேண்டிய பொறுப்பிலே அவர்கள் இருப்பதால், அவர் ஒரு குழந்தை என்பதால் அங்கே அவர்கள் பெற்றோர் ஆகிறார்கள். மற்றும்படி இரத்த சம்பந்தப்பட்ட அல்லது மரபு வழியான பெற்றோர் அல்ல என்பது இவ்விடத்திலே சத்தியத்தை சத்தியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு மரியாளுடைய கருவறையிலே வார்த்தை வைக்கப்படுகிறது. இது ஆவியானவர் வேலை செய்கிறார். ஆவியான ஒரு வார்த்தை அங்கே கருவறையில் வைக்கும் பொழுது, ஆதாம் எப்படி எல்லாம் வார்த்தையினாலே அவனுக்குள்ளே சரீர உடலின் அமைப்புகளும் இரத்தமும் பரிசுத்தமாய் இருந்ததோ, அதே போலவே முழு பரிசுத்தராக, ஸ்தோத்திரம், மனுஷன் ஆதாமா படைக்கும் போதே கடவுள் இப்படின்னா வார்த்தையாகிய கடவுள் சாயலாய் வரும் பொழுது 100% கடவுளாகவும் 100% மாம்ச சாயலாகவும் அவர் பிறந்தார். நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா லூக்காவில் ஒரு வசனம் சொல்கிறேன், 1:15, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான்,
தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். 2 விஷயத்தை உங்களுக்கு நான் வித்தியாசப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறப்பு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் உண்டான பிறப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக பிறக்கும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பிறக்கிறான். ஆனால் வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாக பிறக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை மாம்சமாகி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் பிறக்கிறார். நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் அப்படியே மிக நேர்த்தியாக பிறக்கிறார். இப்போ 8ஆம் நாள் என்ன செய்யப்படுகிறார்? கொண்டு போகப்படுகிறார். 2:25 பாருங்களேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆகையினாலே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, அடுத்த வசனம் 26, மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்து இங்கே வருவார். மானிட உருவிலே பிறப்பார். அவரை நீ காண்பாய். நீதான் அவரை என்ன செய்வாய்? யூதருடைய முறைமைப்படி பிரதான ஆசாரியர், அந்த காலத்து பிரதான ஆசாரியர் ஐயா சிமியோன் அவர்கள். ஆகையினாலே இந்த அருமையான கர்த்தருக்குள் இருந்த மாண்புமிகு சிமியோன் அவர்கள் அருமையான சர்வலோக அதிபதி மாம்சத்தில் வெளிப்படுகிற அவருக்காக காத்திருக்கிறார். மிக நீண்ட வயதுடையவர். இப்பொழுது காத்திருக்கிற அவர் அவருடைய கண்களால் அவரை காணும்போது தேவ ஆலயத்திலே இருக்கிறார். அங்கே மரியாளும் யோசேப்பும் இயேசுவை சுமந்து வருகிறார்கள். 8ஆம் நாள் யூத முறைமைப்படி சுத்திகரிப்பை செய்ய சிமியோன் அவர் கண்களை கண்டு, ஓ இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி பூரிப்படைந்து கடவுளை துதிக்கின்றார். எத்தனை ஆச்சரியம்! ஆவியானவர் முன்னறிவித்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானுடைய அற்புதமான அந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய கருவறையிலே ஆவியானுடைய செயல்பாடுகள், வார்த்தை மாம்சமாகுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே எனக்கு அன்பானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே இது தேவனுடைய சித்தம் என்பதை அறிவிப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசிய விடயங்கள். அவங்க 2 பேரையும் நடத்துகிறார். அவங்க 2 பேர் திருமண பந்தத்துக்கு முன்பதாகவே இந்த தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரனை பெற்றெடுத்து வளர்ப்பதில் இவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஊழியத்திலே தங்களை ஸ்தோத்திரம் பங்காக்கிக் கொள்கிறார்கள். பரலோகத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமான இரட்சகர் அவர். அதனால தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் மத்தேயு 1 நீங்கள் பார்க்குறீங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவ நீக்கி அவர்களை ஸ்தோத்திரம் ரட்சிப்பார் என்றார். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு அங்கே இரட்சகராக வருகிறார். எல்லாருக்குமே இரட்சகர். இந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் இரட்சகர். அருமையான ஆமென். மரியாள் அவர்களுக்கும் யோசேப்பு அவர்களுக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவே இரட்சகர். ஏனென்றால் அது அவர்களுக்கே தெரியும். அருமையான தாயார் மரியாள் இயேசுவை சுமக்கும் பொழுது வெறும் ஒரு மாம்ச மகனை சுமக்கவில்லை. மாம்ச மகன் தனக்குள்ளே உருவாகவில்லை. இவர் கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார். ஓ பரலோகம் எனக்கு இரக்கம் பாராட்டி என்னை தெரிவு செய்திருக்கிறது. இவர் உலக இரட்சகர் என்பதை மரியாள் அறிந்திருந்தார். ஆகையினாலே அங்கே பார்க்கிறோம் ஏசாயா 7:14 இம்மானுவேல் என்றும், மத்தேயு 1 பார்க்கிறோம் 18-21 போன்ற ஆகிய வசனங்களிலே பாருங்க, அவர் இயேசு என்று பெயரிட வேண்டும். 23 மத்தேயு 1:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்று திரும்ப அறிவிக்கப்படுகிறது. ஆகையினால இம்மானுவேல் என்கிற அவருடைய பெயர் பிறப்போடு சம்பந்தப்படுகிறது. இயேசு என்கின்ற பெயர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு இரட்சகராய் அவர் சம்பந்தப்படுகிறார். இடையிலே கிறிஸ்து என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையின் பெயர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேசியாவுடைய எபிரேய வார்த்தைக்கு ஒத்த பொருளை உடையது. அது அவருடைய ஊழியத்தோடு சம்பந்தப்படுகிறது. மேசியானிய பணி. எத்தனை வெளிப்பாடுகள், எத்தனை ஆச்சரியமான சத்தியம்! கர்த்தருடைய ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையாகிய தேவனுக்கு, வார்த்தையாகிய இயேசுவுக்கு, வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவருக்கு சதா கனமை உண்டாகட்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பண்டிகை காலங்களிலே இருக்கிற நீங்கள் வேறு வேறு காரியங்களிலே திசை திரும்பி விடாமல் இந்த ஆழமான கருகலான
அற்புதமான மறைமுகமான இந்த அழகான சத்தியத்திலே தயவு செய்து நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். உலக இரட்சகர் என்னை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகள், நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்காக நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள, உங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போதுமே உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்த ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவரே நீர் உலக இரட்சகர் ஐயா, இதோ என் இருதயத்திலே இரட்சகராக வாரும், நான் உம்மை நம்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் ஒருவரே உலகத்தின் எல்லா மாந்தருடைய பாவ அக்கிரமம் மீறுதல்களாகிய குற்றங்களிலிருந்து மீட்க வல்லவர், அதற்காகவே நீர் உம்முடைய உயிரை சிலுவையிலே 2000 வருஷம் முன்பதாக துடிதுடிக்க ஆண்டவரும் உயிரை கொடுத்தீரே என்று சொல்லி உங்களால் உணர முடியுமா? ஒப்பு கொடுக்க முடியுமா? அர்ப்பணிக்க முடியுமா? இந்த சத்தியம் உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே, இல்லத்துக்குள்ளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் சபைகளுக்குள்ளே, உங்கள் ஊழியத்திலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகையினாலே பல விடயங்களை நாம் ஆராய்ந்தோம், பல விடயங்களை ஆவியானவர் நமக்கு விளக்கி சொன்னார், பல ஆழங்களை, மறைப்பொருள்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இயேசுவானவருடைய ஊழியத்தில் கூட நீங்க பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்து முடிவடைகிறார், ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார். உபவாசத்துக்கு முன்னாடி கரையேறின உடனே மத்தேயு 3:11 மற்றும் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தில் சத்தம் வருது, பிதாவானவர். பார்த்தீங்களா? ஆகையினால எனக்கு அன்பானவர்களை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே எப்பவுமே இணைந்து செயல்படுகிற வேதத்தின் ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கணும். அது உண்மையாகவே ஆச்சரியம். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்குது. ஏன்னா பரிசுத்த வேதம் எவ்வளவு ஆழமும் கருகளும், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகாய் செயல்படுகிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வீடுகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவியத்திலே ஹல்லேலூயா செயல்பட இடம் கொடுங்கள். மாற்றங்கள் வரும். இயேசு வந்து ஜீவன் என்று சொல்லுகிறது, வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஜீவனற்று, விசுவாசம் செத்து போய், ஜெபஜீவியம் செத்து போய், பரிசுத்த வாழ்க்கை குறைந்து போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசன வாழ்க்கை குறைந்து போய் இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே இது ஜீவனாகிய உயிர் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யாருக்குள்ளே பிறக்கிறார், அங்கே ஜீவன் உண்டாகும், அங்கே வெளிச்சம் உண்டாகும். ஜெபிப்போமா? எனக்கு அன்பான பரலோகத்தில் இருக்கிற, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு, எங்கள் இரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராகிய எங்களுக்குள் வாசமாயிருக்கிற என் ஆவியானவர் ஒத்தாசையோடு உம்முடைய பாத்திரம் வருகிறோம். கேட்ட சத்தியத்தை கற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் ஏராளமான ஆழங்களை, மறைப்பொருள் உம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதோ இன்னும் உம்முடைய சத்தியத்தில் வேரூன்றுவார்களாக, உண்மையாகவே அரைக்குறையாய் வாழ்ந்து அங்கொன்றும் இங்கும் ஒன்றாக, ஆண்டவரே, தொங்கிக் கொண்டும் ஒட்டி கொண்டும் வாழ்கிற இவர்கள் உம்மோடு சரியான உறவை கட்டி எழுப்ப நான் செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையாகிய நீர் அவர்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டு வேரூன்றுபடுவீராக. அவர்கள் வாழ்க்கையில ஜீவன் உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த ஜீவன் பரிபூரணப்படட்டும். அதற்காக நீர் வந்தீர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒளியானது அவர்களுக்குள்ளே கடந்து போகட்டும். அது உலகத்திலும், குடும்பத்திலும், சுற்றத்திலும் பிரகாசிக்கட்டும் என்று நாடியான் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். தொடர்ந்தும் ஆண்டவரே, இந்த புத்தாண்டு அவர்களுக்கு சத்தியத்தினாலே இயேசு ஆண்டவர் தன் இருதயத்தில் பிறந்த புதிய உணர்வோடு உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்வார்களாக. மகிமை உமக்கே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே தாழ்மையா எங்களை தாழ்த்தி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமென். Thank you and God bless you all. சத்திய வேதத்தை